ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நாங்கள் அரங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நெகேமியாவின் புஸ்தகம் என்பது யூதா ஜனங்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்திற்குள் போன பிறகு அவர்கள் 70 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அதற்கு பிறகு தேவன் செருபாபேலின் மூலமாக ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை அல்லது யூதர்களை, யூதா புத்திரரை பாபிலோன் தேசத்தில் இருந்து விடுவித்து கோரேசின் நாட்களிலே தேவன் அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். செருபாபேல் எருசலேமுக்கு கடந்து வந்த பிறகு ஏறக்குறைய 75 வருடங்கள் கழித்து, அதாவது யூதா சிறைப்பட்டு போய் 145 வருடங்கள் கழித்து நெகேமியாவின் தலைமையில் ஒரு கூட்டம் யூதர்கள் இப்பொழுது எருசலேமுக்கு வருகிறார்கள். காரணம், ஏற்கனவே செருபாபேலின் நாட்களில் எருசலேமுக்கு வந்த யூதர்களிடத்திலிருந்து நெகேமியாவுக்கு செய்தி போனது. நெகேமியா ராஜாவினுடைய பானபாத்திரக்காரர்களின் தலைவனாய், ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கிறவனாய், ராஜ சமூகத்தில் நிற்கிறவனாய் இருந்தான். அதையெல்லாம் நெகேமியாவின் புஸ்தகத்தின் துவக்கத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவன் ராஜ சமூகத்தில் துக்க முகத்தோடே ராஜாவுக்கு திராட்சரசம் பரிமாறின பொழுது ராஜா அவனை பார்த்து கேட்கிறான், நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? அப்படிப்பட்ட ஒரு கேள்வி நெகேமியாவுக்கு வந்த பொழுது நாம் வாசிக்கிறோம். நெகேமியாவின் 2ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடே இராதிருப்பது எப்படி என்றேன். ஆம் பிரியமானவர்களே, நெகேமியாவுக்கு ஏற்கனவே செருபாபேலின் தலைமையின் கீழ் எருசலேமுக்கு கடந்து வந்த யூதர்கள் இப்பொழுது செய்தி அனுப்புகிறார்கள். பிதாக்களுடைய கல்லறைகள் இருக்கிற நகரம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, அது பாழாய் கிடக்கிறது, அதன் வாசல்கள் அலங்கங்கள் எல்லாம் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை கேட்ட பொழுது அவன் துக்க முகத்தோடே ராஜாவுக்கு திராட்சரசம் பரிமாறுகிறான். அப்பொழுது ராஜா கேட்கிறான், நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அருமையானவர்களே, நாம் தேவனுடைய நகரம், தேவனுடைய நகரத்தின் மதில் சுவர், தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, பாழாய் கிடக்கிறது, மண்மேடுகளாய் இருக்கிறது என்று என்றைக்காக துக்கமுகமாய் இருந்திருக்கிறோமா? நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது இல்லை, நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறது இல்லை, நம்முடைய ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேறுகிறது இல்லை, நம்முடைய கனவுகள் பலிக்கிறது இல்லை, நம்முடைய சொப்பனங்கள் நிறைவேறுகிறது இல்லை என்கிற ஒரு துக்கம் நமக்கு காணப்படுமே ஒழிய, இன்றைக்கு சபையின் நிலவரத்தை பார்க்கும் பொழுது ஜனங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், சபையின் ஆவிக்குரிய நிலை பாழாய் கிடக்கிறதே என்று துக்கமுகமாய் இருக்கிறதாய் நாம் பார்க்க முடிகிறதில்லை.
பிரியமானவர்களே, அப்பொழுது ராஜா நெகேமியாவை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்று 4ஆம் வசனத்திலே கேட்கிறான். அப்பொழுது 5ஆம் வசனத்திலே நெகேமியா ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன். ராஜ சமூகத்திலே ராஜாவுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய ஒரு மனிதன் இப்பொழுது ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் தேவனுடைய நகரம் பாழாய் கிடக்கிறது, பிதாக்களுடைய கல்லறைகள் பாழாய் கிடக்கிறது, அலங்கங்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது, மண்மேடுகளாய் இருக்கிறது. நான் போய் அதை சரிப்படுத்த எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று தைரியமாய் ராஜாவினிடத்தில் கேட்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒருவேளை ராஜ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்போம் என்று சொன்னால், பிதாக்களுடைய கல்லறை பாழாய் கிடந்தால் என்ன, அலங்கங்கள் இடிந்து கிடந்தால் என்ன, தேவனுடைய ஆலயம் தீக்கிரையாகி கிடந்தால் என்ன, நான் இன்றைக்கு ராஜ சமூகத்திலே ராஜ மரியாதையோடு, ராஜ ஸ்தானத்தோடு, ராஜாவின் மேன்மையோடு நான் அவருக்கு ஊழியக்காரனாயிருக்கும் பொழுது எனக்கு எதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்கிற ஒரு இடத்தில் தான் நாம் காணப்படுவோம். ஆனால் யூதா மனுஷருடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், அவர்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த உயர்வில் இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த மேன்மையில் இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த கனத்துக்குரிய இடத்தில் இருந்தாலும், அவருடைய இருதயமோ தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடத்தில் இருந்தது. அவர்களுடைய இருதயமோ தேவனுடைய மதில் சுவர்கள் அல்லது தேவனுடைய பிதாக்களின் கல்லறைகள், தேவனுடைய மனுஷருடைய கல்லறைகள் இருக்கிற இடத்திலே அவருடைய இருதயம் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு அவர்களுடைய இருதயம் எருசலேமை நினைத்து வாடுகிறது. அவருடைய இருதயம் தேவனுடைய ஆலயத்தின் நிலவரத்தை நினைத்து வாடுகிறது. அவருடைய இருதயம் பிதாக்களின் கல்லறைகள் இடிக்கப்பட்டு கிடக்கிறதை நினைத்து வாடுகிறது. அவருடைய இருதயம் எருசலேமின் அலங்கங்கள் மண்மேடுகளாய் போனதை எண்ணி வாடிக்கொண்டிருக்கிறது. 137ஆம் சங்கீதத்திலே, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம் என்று ஒரு கூட்டம் ஜனத்தை குறித்து நாம் பார்க்கிறோமே. பிரியமான தேவ ஜனமே, இதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷனுடைய இருதயம். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய நிலவரம். இதுதான் ஒரு தேவனுடைய மனிதனுடைய இருதயம். பிரியமானவர்களே, தேவனுடைய இருதயம் அவருடைய நாமம் விளங்கும் ஆலயத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய இருதயம் தேவ ஜனத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தின் மேல் இருந்தது. ஆகவே இந்த ஜனம் தேவனுடைய இருதயத்தை உடையவர்களாய், தேவனுடைய சிந்தையை உடையவர்களாய், தேவனுடைய அதே தரிசனத்தை உடையவர்களாய் இருந்தபடியினால் அவர்கள் எருசலேமை குறித்து கவலை கொண்டிருந்தார்கள். இவர்கள் அடிமைத்தனத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஜனங்கள் அல்ல. ராஜ சமூகத்தில், ராஜஸ்தானத்தில், ராஜகணத்தில், ராஜ மேன்மையில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது என் வாழ்க்கை தேவன் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று சந்தோஷமாய் இருந்திருக்க முடியும். ஆனால் அவருடைய இருதயமோ எருசலேமின் மேல், தேவனுடைய ஆலயத்தின் மேல், எருசலேமின் மதில்கள் மேல், பிதாக்களுடைய கல்லறையின் மேல், அலங்கங்களின் மேல் இருந்தபடியினால் அவன் துக்க முகத்தோடு இருந்தான். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய உலக பிரகாரமான ஸ்தானத்தை, கனத்தை, மேன்மையை எண்ணி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் தேவனுடைய ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் மண்மேடுகளாக்கப்பட்டிருக்கிறது. பிதாக்களுடைய கல்லறைகள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுத்த மேன்மைகள் எல்லாம் நஷ்டமாகி கிடக்கிறது என்கிற ஒரு ஆவிக்குரிய சிந்தையோடு, ஒரு ஆவிக்குரிய வேதனையோடு, ஒரு ஆவிக்குரிய பாரத்தோடு, கண்ணீரோடு நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிற ஜனமா இருக்கிறீர்களா? தேவன் ஆவிக்குரியவர்களுக்கும் ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசத்தை விளங்கப்படும்படிக்குத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய வேத வாக்கியங்களில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் வாசிக்கும் பொழுது நாம் எச்சரிப்படையும்படிக்கு இவைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு எதை குறித்து பாரம்? உலக கவலைகள், உலக மேன்மைகளை குறித்த கவலைகள், உலகத்தினுடைய நன்மைகளை குறித்த கவலைகள், உலகத்தின் ஸ்தானங்களை குறித்த கவலைகள், உலகத்தின் ஆஸ்திகளை, ஆடம்பரங்களை குறித்த கவலைகள் தேவ ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில்
தேவன் தன்னுடைய சபையிலே, தேவன் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் நடுவிலே சில நெகேமியாக்களை வைத்திருக்கிறார். அவர்கள் எந்த மேன்மையான ஸ்தானத்தில் இருந்தாலும் தேவனுக்கு அடுத்தவைகளில் சிந்தையுடையவர்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்தவைகளில் சிந்தையுடையவர்கள், தேவனுடைய சமூகத்துக்கு அடுத்தவைகளில் சிந்தையுடையவர்கள், ஆவிக்குரிய அனுபவங்களில் குறித்ததான சிந்தை உடையவர்கள், ஆவிக்குரிய கரிசனை உடையவர்கள். அவர்கள் எப்போதும் தேவனுக்கு அடுத்த விஷயங்களை குறித்த ஒரு சிந்தையும் பாரமும் ஏக்கமும் கவலையும் உடையவர்களாய் ஜீவிக்கிறார்கள். இன்றைக்கு இந்த கால வேளையிலே நம்மை பார்த்து தேவன் கேட்கிற ஒரு கேள்வி, நீ ஆவிக்குரியவனா? நீ ஆவிக்குரியவளா? நீங்கள் ஆவிக்குரியவர்களா? நீங்கள் எப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களா இருக்கிறீர்கள்? உங்கள் இதயம் எதை குறித்த பாரத்தினால் நிறைந்திருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட லூகாஸ் விசேஷத்தில் இவ்விதமாய் சொல்கிறார், 21:34, உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எதை குறித்த பாரம்? இன்றைக்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாரம் இருக்கிறதா? இன்றைக்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய சிந்தை இருக்கிறதா? இன்றைக்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய கவலை இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த ஒரு உத்தரவாதம் இருக்கிறதா? நாம் ஆவிக்குரிய மனிதராய் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் இந்த பூமியிலே நமக்கு கிடைத்திருக்கிற மேன்மைகள் போதும் என்று சொல்லி இவ்வுலக வாழ்வை இன்பம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்கள், இவ்வுலகத்தின் வாழ்வை இன்பமாய் எண்ணுகிறவர்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருக்கிறார்கள் என்று வேத வசனம் எச்சரிக்கிறது. யாரெல்லாம் இந்த உலகத்தின் வாழ்வை, இந்த உலகத்தின் மேன்மைகளை, இந்த உலகத்தின் ஸ்தானங்களை, இந்த உலகத்தின் நன்மைகளை, இந்த உலகத்தின் ஆஸ்தியை, ஐஸ்வர்யத்தை மேன்மையாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கையை இன்பம் என்று எண்ணி அன்பின் விருந்துகளில் கரைகளாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, ஆம், நாம் ஆவிக்குரியவர்களாயிருந்தால் தேவனுடைய ஆலயம் நாம் தான். தேவனுடைய ஆலயம் அவருடைய சபைதான். தேவனுடைய ஆலயம் நம்முடைய சரீரம் தான். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்த கவலையும் வேதனையும் பாரமும் துக்கமும் கண்ணீரும் உடையவர்களாய் நாம் இருப்போமே தவிர நம்மால் இந்த உலகத்தின் மேன்மையை எண்ணி, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை, ஆஸ்திகளை எண்ணி சந்தோஷப்பட முடியாது. பிரியமானவர்களே, அப்படி வந்த நெகேமியாவோடு ஒரு கூட்டம் ஜனங்கள் ராஜாவின் அனுமதியோடு அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். நெகேமியா ராத்திரியிலே போய் கழுதையின் மேல் ஏறி அரங்கங்களை எல்லாம் சுற்றி பார்க்கிறான். அவன் இருதயம் வேதனை கொள்ளுகிறது. அவர்கள் இப்பொழுது அவர் யூதா ஜனத்தை கூட்டி அனுப்பி அவர்களோடு பேசி தேவனுடைய ஆலயத்தின் மதில் சுவர்களை, அலங்கங்களை கட்டுகிற ஒரு வேலையை இப்பொழுது அவர்கள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி என்று நெகேமியா எழுதுகிறார். ஒரு தேவனுடைய ஜனம், தேவனுடைய மனிதன், தேவனுடைய பிள்ளை தன் ஆவிக்குரிய நிலைமையை உணர்ந்து தன் ஆவிக்குரிய தோல்விகளை சரி செய்யும் பொழுது, தன் ஆவிக்குரிய குறைவுகளை சரிப்படுத்தும் பொழுது, தன் ஆவிக்குரிய சீர்கேடுகளை சீர்படுத்தும் பொழுது சத்துருவுக்கு அது பொறுக்காது. பிரியமானவர்களே, இங்கே என்ன பார்க்கிறோம்? சன்பல்லாத் அதை கேட்ட பொழுது, இவன் ஒரு அந்நிய ஜாதியான், இவன் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமானவன், இவன் யூதருக்கு சத்துருவாய் இருந்தவன். ஆனால் யூதர்கள் அடிமைத்தனத்தின் தேசத்தில் இருந்த பொழுது எருசலேமை நிர்வகிக்கிற ஒரு அதிகாரத்தில் இருந்தவன். இப்பொழுது அவன் என்ன செய்கிறானாம்? கோபித்து, when God's people corrects their life, when God's people sanctifies their life, when God's people come closer to God, it's not acceptable to devil. தேவ ஜனங்கள் தேவனோடு நெருங்கும் பொழுது, தேவ ஜனங்கள் தங்களை சுத்திகரிக்கும் பொழுது, தேவ ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுது, தேவ ஜனங்கள் தெய்வீக ஒழுங்கிற்குள் வரும் பொழுது சத்ருவால் அதை சகிக்க முடிகிறதில்லை. அவன் கோபிக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அவன் எரிச்சல் அடைந்து, தேவனுடைய பிள்ளையே,
உங்களுடைய ஜெப வாழ்க்கை நொறுங்கி கிடக்கிறது. உங்கள் ஜெப வாழ்க்கை தீக்கிரையாகி கிடக்கிறது. வேதத்தை ஆராய்கிற உங்களுடைய அனுபவம் நஷ்டப்பட்டு போய் கிடக்கிறது. அதை நீங்கள் சரிப்படுத்த முயற்சி பண்ணும் பொழுது சத்துரு கோபிக்கிறான், சத்துரு எரிச்சல் அடைகிறான். அது மட்டுமல்ல, அவன் யூதரை சக்கந்தம் பண்ணி யூதரை பரியாசம் பண்ணுகிறான். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்குரியவர்களாய் இருப்பதும், நீங்கள் தேவனுக்குரியவர்களாய் உங்களை கட்டி எழுப்பதும், நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து பெருகுவதும் சத்துருவுக்கு விருப்பம் இல்லை. அது மாறாக சத்துருவுக்கு கோபத்தை கொண்டு வருகிறது. சத்துருவுக்கு எரிச்சல். கோபம் என்றால் உங்களுக்கு எதிரான அவனுடைய எண்ணங்கள். எரிச்சல் என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்கிற ஒரு பரிதாபம், சுய பரிதாபம். அவனுக்கு அவனை குறித்தே ஒரு எரிச்சல் உண்டாகிறது. யோனா சொல்கிறார், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லது. காரணம், தான் நினைத்த காரியம் நடக்கவில்லை. அதே போல இப்பொழுது சன்பல்லாத் எரிச்சல் அடைகிறான். மூன்றாவது, அவன் யூதரை சக்கந்தம் பண்ணுகிறான். தேவ ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க முயற்சிக்கும் பொழுது, தங்களை சரிப்படுத்தும் பொழுது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறும் பொழுது, ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்பும் பொழுது, தேவ சமூகத்தில் தரித்திருக்கும் பொழுது, ஒன்று பிசாசு கோபப்படுகிறான். ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று காணும் பொழுது அவன் எரிச்சல் அடைகிறான். அப்பொழுதும் ஒன்றும் நடக்கிறதில்லை, தேவனுடைய வேலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவன் பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். யூதரை பார்த்து, அலங்கத்தை கட்டுகிற நெகேமியாவை பார்த்து, நெகேமியாவோடு கூட இருந்த தேவ மனிதர்களை பார்த்து அவன் பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் பரியாசம் பண்ணும் பொழுது 5 காரியத்தை குறித்து அவன் பரியாசம் பண்ணுகிறான். அவனோடு கூட இருந்த அம்மோனியனாகிய தொபியா, அவன் ஒரு காரியத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறான். சன்பல்லாத் 5 விஷயத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறான். தொபியா ஒரு காரியத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறான். ஆக இந்த சத்துருக்களின் பரியாசத்தில் 6 காரியம் அடங்கி இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே, சாத்தானுடைய பரியாசங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே, சாத்தானுடைய வஞ்சகங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே, சாத்தானுடைய எரிச்சல்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே, சாத்தானுடைய கோபம் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்கிற அர்த்தத்தில் அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஆவிக்குரியவர்களாயிருந்தால் விழிப்புள்ளவர்களாயிருப்போம். சத்துருவின் சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்டாலும் கூட அந்த சத்தத்தை கண்டு நாம் பயப்பட மாட்டோம், நாம் கலங்க மாட்டோம், நாம் அதைரியப்பட மாட்டோம். நெகேமியா சொல்கிறான், என்னை போலத்த மனிதன் பயப்படுவானோ, பயந்து ஓடுவானோ? கர்த்தருடைய வேலையில் நிற்கிற மனிதர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையில் நிற்கிற மனிதர்கள், தேவ சமூகத்தில் நிற்கிற மனிதர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்கிற மனிதர்கள், தங்கள் காதுகளில் சத்துருக்களின் பரியாசமும், சத்துருக்களின் ஏச்சு பேச்சும், சத்துருக்களின் நிந்தையும் விழுந்தாலும் அதை பொருட்படுத்துகிறவர்களும் அல்ல, அதை கேட்டு பயப்படுகிறவர்களும் அல்ல. நெகேமியா சொல்கிறான், என்னை போலத்த மனுஷன் பயப்படுவானோ? பிரியமானவர்களே, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் பயம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியினால் நம்மை நிறைத்திருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்கிறாரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தடிகளோடும் தீவட்டிகளோடும் அவரை பிடிக்கிறதற்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்த பொழுது யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவருக்கு தெரியும் வருகிறவர்கள் யாரை தேடுகிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். அவர்கள் தன்னை பிடிக்கிறதற்காக வருகிறார்கள் என்கிறது தெரியும், தன்னை கட்டுகிறதற்காக வருகிறார்கள் என்று தெரியும். அவர் ஓடி ஒழியவில்லை, அவர் பயப்படவில்லை, அவர் நடுங்கவில்லை, அவர் கவலைப்படவில்லை, அவர் அதைரியப்படவில்லை. மாறாக யாரை தேடுகிறீர்கள்? நஸ்ரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்கிறார்கள். நான் தான் என்று சொல்கிறார். அவர்கள் பின்னிட்டு விழுகிறார்கள். அருமையான தெய்வ ஜனமே,
பயப்படக்கூடிய ஒரு ஆவியை தேவன் நமக்கு தரவில்லை. எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த போராட்டத்திலும், எந்த நெருக்கத்திலும், எந்த பரியாசத்திலும், எந்த சக்கந்தத்திலும், எந்த நிந்தையிலும், அவமானத்திலும் நீங்கள் தைரியத்தோடு இயேசுவின் ஆவியை உடையவர்களாய் எதிர்கொள்ள வேண்டும். நாம் தைரியம் உள்ளவர்களாய் நிற்க வேண்டும் என்கிறதைத்தான் இயேசுவின் ஜீவியத்தில் படிக்கிறோம். நெகேமியாவின் ஜீவியத்திலும் நாம் அதைத்தான் படிக்கிறோம். என்னை போலத்த மனுஷன் பயப்படுவானோ என்று அவன் சொல்கிறான். பிரியமானவர்களே, நாம் பயப்படுகிறவர்கள் அல்ல, சத்துருவை எதிர்கொள்கிறவர்கள், சத்துருவை நேருக்கு நேர் எதிர்கொள்கிறவர்கள், சத்துருவின் பரியாசங்களை பயப்படாமல், கலங்காமல், அஞ்சாமல் எதிர்கொள்கிறவர்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட சத்துரு நிந்தைகளை, சத்துரு அவமானங்களை, சத்துரு பரியாசங்களை கொண்டு வரக்கூடும், கொண்டு வந்திருக்க கூடும். நீ கலங்கிக் கொண்டிருக்கிறவனாயிருந்தால் நீ சத்துருவுக்கு முன்பாக தோற்று போய்விட்டாய் என்று அர்த்தம். ஆனால் பயப்படாமல் இயேசுவை போல யாரை தேடுகிறீர்கள்? நான் தான் இயேசு என்று சொல்ல அவர் சொன்னது போல தைரியமாய் சத்துருவை சந்திக்கிற இடத்திற்கு நாம் வர வேண்டும். சன்பல்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பரியாசத்தில் 5 விஷயங்கள். ஒன்று, இந்த அற்பமான யூதர், அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? நீங்கள் கவனித்து பார்த்தால் சமாரியாவின் சேனைகளிடத்திலே அவன் அதை சொல்கிறான். 2ஆம் வசனம் கடைசியிலே, என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது நாம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தரங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதுகிறார். நமக்கு எதிராய் சத்துரு, நமக்கு எதிராய் சத்துருவின் சேனைகள், நமக்கு எதிராக சத்துருவின் வல்லமைகள் போராடக்கூடும். ஆனால் அவைகளுக்கு முன்பாக நாம் பயப்படுகிறவர்கள் அல்ல. அவர்களுக்கு முன்பாக, சத்துருவின் சேனைக்கு முன்பாக நாம் பின்வாங்குகிறவர்கள் அல்ல. அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அல்ல. நெகேமியாவை போல, என்னை போலத்த மனுஷன் பயப்படுவானோ? நாம் கூட சத்துருவுக்கு சவால் விடுகிற தேவனுடைய சனம் என்கிறதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அவன் சொல்கிறான், அந்த அற்பமான யூதர். பிரியமானவர்களே, யூதா என்றால் துதி என்று அர்த்தம். தேவனை துதிக்கிற ஜனம், துதிக்கு பாத்திரராயிருக்கிற தேவனுடைய ஜனம், தேவனை துதிக்கும்படி, தேவனுடைய மகத்துவங்களை சொல்லும்படி, தேவனை மகிமைப்படுத்தும்படி, தேவனை உயர்த்தும்படி, தேவனை ஆராதிக்கும்படி, தேவனுக்கு கனத்தை கொண்டு வரும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை பார்த்து சத்துரு சொல்கிறான், அற்பமான யூதர். என்ன காரணம்? அவர்கள் இப்பொழுதுதான் பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இவ்வளவு காலம் அடிமைகளாய் ஜீவித்தார். இப்பொழுது எருசலேமிலே அவர்களுக்கு சொத்து இல்லை, எருசலேமிலே அவர்களுக்கு ஆஸ்தி இல்லை, எருசலேமிலே அவர்களுக்கு ஐஸ்வர்யம் இல்லை. எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டு ஏறக்குறைய 145 வருடங்களுக்கு பின்னாலே நெகேமியாவும் அவனோடு இருந்த மனிதர்களும் வந்திருக்கிறார்கள். சுருங்க சொன்னால், சொந்த தேசத்தில் அவர்கள் அகதிகள், சொந்த தேசத்தில் அவர்கள் பரதேசிகள், சொந்த தேசத்தில் அவர்கள் அந்நியர்களை போல இருக்கக்கூடிய ஒரு ஜனமாய் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை பார்த்து சன்பல்லாத் சொல்லுகிறான், அந்த அற்பமான யூதர். ஆனால் ஒருவேளை உலகம் நம்மை அற்பமாய் பார்க்கலாம், பிசாசு நம்மை அற்பமாய் பார்க்கலாம், உலகத்தின் ஜனங்கள் நம்மை அற்பமாய் பார்க்கலாம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு விதமாய் எழுதுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
என்ன ஒரு மேன்மை பிரியமானவர்களே! உலகத்துக்கு நாம் அந்நியர், உலக ஜனங்களுக்கு நாம் பரியாசத்துக்குரியவர்கள், பிசாசுக்கோ சக்கந்தம் பண்ணுகிறதற்கு ஏதுவான ஜனம் அந்த அற்பமான யூதர். தேவனுடைய சிந்தையை பிசாசு அறிய முடியாது, தேவனுடைய நோக்கத்தை பிசாசு தெரிந்து கொள்ள முடியாது, தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் பிசாசு தடை பண்ண முடியாது. அவன் பரியாசம் வேண்டுமானால் பண்ண முடியும். ஆனால் அருமையான தேவ ஜனமே, நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்தவர்களாயிருந்தால், நீங்கள் தேவனுடைய திட்டத்தை அறிந்தவர்களாயிருந்தால், நீங்கள் தேவனுடைய தரிசனத்தை அறிந்தவர்களாயிருந்தால், சத்துருவின் பரியாசத்திற்கு உங்கள் செவிகள் அடைக்கப்பட்டதாயிருக்குமே ஒழிய உங்கள் செவிகள் திறந்திருக்காது. ஆனால் ஆவியானவர் பேசுகிறதற்கோ, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆவியானவருடைய சத்தத்திற்கு உங்கள் செவிகள் திறந்திருக்கும். ஆனால் சத்துருக்களின் சத்தத்திற்கோ உங்கள் செவிகள் அடைக்கப்பட்டதாயிருக்கும். பிரியமானவர்களே, எவ்வளவு அழகாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. முதலாவது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. காரணம், இயேசுவின் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட சந்ததி. இரண்டாவது, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், கனத்துக்குரிய ஸ்தானம் இல்லாமல் இருக்கலாம், மேன்மைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்கிறதை மறந்துவிட வேண்டாம். பரிசுத்த ஜாதி. என்றைக்குமே பரிசுத்தம் உள்ளவர்களை கண்டால் அசுத்தத்தில் ஜீவிக்கிறவர்களுக்கு பரியாசமாயிருக்கும். பிரியமானவர்களே, அவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். அது பிசாசினுடைய தன்மை. பரிசுத்தத்தில் இருக்கிற ஜனத்தை பிசாசு எப்பொழுதும் பரியாசம் பண்ணுகிறான். ஆனால் பரிசுத்தத்தில் இருக்கிறவனோ பிசாசின் சத்தத்திற்கு செவிகளை அடைத்துக் கொள்ளுகிறான். பரிசுத்த ஜாதி. அது மட்டுமல்ல, அவருக்கு சொந்தமான ஜனம். பிரியமானவர்களே, இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. இந்த உலகத்திற்கு நாம் சொந்தக்காரர் அல்ல. இந்த உலகத்திற்கு நாம் அந்நியர். இந்த உலகத்திற்கு நாம் பரதேசிகள். ஆகவே உலகம் என்ன சொல்கிறது என்கிறதை குறித்து நாம் கவலைப்படவோ, நாம் வேதனைப்படவோ, நாம் பாரப்படவோ, நாம் கண்ணீர் சிந்தவோ, நாம் அவிசுவாசம் கொள்ளவோ வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய பார்வையில் பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், தேவனுக்கு சொந்தமான ஜனம் 4 ஸ்தானங்களோடு, 4 மேன்மைகளோடு நாம் இந்த பூமியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மேன்மை சத்துருக்களுக்கு இல்லை. ஆகவே சத்துரு நம்மை பரியாசம் பண்ணுகிறான். இரண்டாவது, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? அவன் என்ன சொல்கிறான்? இந்த அற்பமான யூதர்கள் எருசலேமின் அரங்கத்தை கட்டுவார்களோ, தீக்கிரையாக்கப்பட்டு மண்மேடுகளான இந்த ஆலயத்தை திரும்ப கட்டுவார்களோ, இந்த இடத்தில் தேவனுடைய ஆராதனையை திரும்ப கொண்டு வருவார்களோ, இவர்களால் முடியுமோ? சத்துரு உங்கள் சரீரத்தை பார்க்க முடியும். ஆனால் சத்துரு உங்கள் ஆத்துமாவை, உங்கள் ஆவியை பார்க்க முடியாதபடி நீங்கள் உங்களுடைய ஜீவன் தேவனுக்குள், கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவன் உங்கள் ஆத்துமாவை கரைப்படுத்த முடியாது. ஆகவே அவன் பரியாசம் பண்ணுகிறான். அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? அவர்கள் ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்டுவார்களோ? அவர்கள் தேவனுடைய ஆராதனையை திரும்ப கொண்டு வருவார்களோ? அவர்களுக்கு இடம் உண்டாகுமோ? ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படி யோர்தான் நதிக்கு வருகிறார். அப்பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமோ என்று அவன் கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது 15ஆம் வசனத்தில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். இப்பொழுது இடம் கொடு. இங்கே சன்பல்லாத் கேட்கிறான், இடம் கொடுக்கப்படுமோ என்று. ஆனால் சர்வ சிருஷ்டிகராகிய தேவன்
சொல்கிறார், இப்பொழுது இடம் கொடு. 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, சத்துரு கேட்கிறான், இவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ என்று. ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்படுகிறது, இப்பொழுது இடம் கொடு. சத்துருவே, நீ தேவ சித்தத்தை தடை பண்ணாதே. சத்துருவே, நீ தேவ நோக்கத்தை தடை பண்ணாதே. சத்துருவே, நீ தேவ ஜனங்களை தடை பண்ணாதே. சத்துருவே, நீ தேவனுடைய ஆலயத்தை தடை பண்ணாதே. சத்துருவே, நீ தேவனுடைய அலங்கங்களை தடை பண்ணாதே. இடம் கொடு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, அந்த சர்வ சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிற அவருடைய சத்தத்திற்கு எதிராக எந்த வல்லமையும் இந்த உலகத்தில் எழுப்ப முடியாது என்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இடம் கொடு. இடம் கொடுக்கப்படுமோ? கேள்வி வந்தவுடன் பதில் வருகிறது, இப்பொழுது இடம் கொடு. சத்துருவே, தேவனுடைய வேலை நடக்க வேண்டும். நீ எந்த விதத்திலும் தடை பண்ண முடியாது. தெய்வ ஜனம் வேத வசனத்தின் அஸ்திவாரத்தில் தங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் இந்த காலைகளில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இடம் கொடு. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், இப்பொழுது இடம் கொடு. உன்னதத்திலிருந்து ஒரு சத்தம், இப்பொழுது இடம் கொடு. உனக்கு வருகிற தடைகள், உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், உங்களுக்கு வருகிற போராட்டங்கள், உங்களுக்கு வருகிற நெருக்கங்கள், இவைகள் எல்லாம் பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரே ஒரு சத்தம் போதும், நிர்மூலமாகி போய்விடும். இப்பொழுது இடம் கொடு. என்ன மேன்மையான ஒரு சத்தம், என்ன மேன்மையான ஒரு தேவன். இருக்கிறவைகளை இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய நிலவரத்தை அவர் பார்க்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வேதனையை பார்க்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாரத்தை பார்க்கிறார். இன்றைக்கு உன் அங்கலாய்ப்பை பார்க்கிறார். இன்றைக்கு உன்னுடைய துக்கத்தை பார்க்கிறார். இன்றைக்கு உன்னுடைய கண்ணீரை பார்க்கிறார். உன்னை தடை பண்ணுகிற வல்லமைகளை பார்த்து பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்பட போகிறது, இப்பொழுது இடம் கொடு. இடம் கொடுக்கப்படுமோ என்ற பரியாசத்தின் மத்தியில் இடம் கொடு என்கிற சத்தம் பரலோகத்திலிருந்து வெளிப்படும். சத்துரு காற்றையும் கடலையும் கொந்தளிக்க செய்தால் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வெளிப்படும், இறையாதே, அமைதலாயிரு. சத்துரு மரணத்தை கொண்டு வந்தால் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வெளிப்படும், லாசருவே, வெளியே வா. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட மேன்மை உள்ள தேவன், எப்படிப்பட்ட விசேஷம் உள்ள கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்கிறதை நாம் நினைத்து அவரை துதிக்க கடமைப்பட்டவர்கள், அவரை மகிமைப்படுத்த கடமைப்பட்டவர்கள், அவரை ஆராதிக்க கடமைப்பட்டவர்கள், அவரை உயர்த்த கடமைப்பட்டவர்கள், அவரை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டவர்கள். சத்துரு ஒரு சத்தத்தை கொண்டு வந்தால் பரலோகத்தின் இனி ஒரு சத்தம். இடம் கொடுக்கப்படுமோ என்றால் இடம் கொடு. கடல் கொந்தளித்தால் இறையாதே, அமைதலாயிரு. மரணம் கட்டி போட்டால் லாசருவே, வெளியே வா என்கிற சத்தம் புறப்படுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதே சத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் புறப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே எல்லா நெருக்கத்திலும், எல்லா போராட்டத்திலும், எல்லா வேதனையிலும், எல்லா துக்கத்திலும், பாரத்திலும், எதிர்ப்புகள் மத்தியிலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், நாம் கர்த்தரை ஆராதிப்போம், நாம் கர்த்தரை உயர்த்துவோம், நம்முடைய தேவனுக்கு துதிகளை செலுத்துவோம். மூன்றாவது, பலியிடுவார்களோ? சத்துரு கேட்கிறார், பலியிடுவார்களோ? அலங்கத்தை கட்டுறாங்க, அடுத்த ஆலயத்தையும் கட்டிடுவாங்க, அப்படியே கட்டிட்டா பலியிட்டுருவாங்களோ? என்ன காரணம்? சமாரியாவின் சேனைகள் அங்கே இருக்கிறது, எருசலேமுக்கு எதிராக சத்துருக்கள் அங்கே இருக்கிறார்கள். இவர்கள் பலியிடுவார்களோ? ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார்.
அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. நான் குறிக்கும் இடத்தில் பலி செலுத்தப்படும். நான் குறிக்கும் இடத்தில் பலி செலுத்தப்படும். பலி நிறைவேறும். யாராலும் அதை தடுக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆபிரகாம் இடத்துல சொன்னார், ஏகசுதனும் உன் குமாரனுமாய் இருக்கிற ஈசாக்கை நீ மோரியா தேசத்தின் மலைகளில் ஒன்றில் நான் குறிக்கும் இடத்தில் பலியிடு என்று சொல்கிறார். புறப்பட்டு போகிறார்கள். ஈசாக்கு கேட்கிறான், விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆடு எங்கே? அது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அசைக்கக்கூடிய கேள்விகள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாமோ விசுவாசத்தில் உறுதி உள்ளவனாய், தேவன் மேல் இருக்கிற அன்பில் உறுதி உள்ளவனாய், தேவன் மேல் இருக்கிற பக்தியில் உறுதி உள்ளவனாய் பலிபீடத்தை உண்டு பண்ணி தன் குமாரனை கையையும் காலையும் கட்டி விறகுகளின் மேல் வைக்கிறான். அவன் கத்தியை எடுத்து ஓங்கின பொழுது பின்னால் இருந்து ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்கிறது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கைகளை போடாதே, ஆனால் பலி செலுத்தப்படும். பின்னால் பார், புதரிலே ஒரு ஆட்டுக்கடா இருக்கிறது, அந்த கடாவை எடுத்து பலி செலுத்து. பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்களையே நீங்கள் பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்திற்கு வரும் பொழுது பயந்து விடாதீர்கள். நீங்கள் அழிக்கப்பட்டு போகிறதில்லை. உங்களுக்காக கல்வாரியில் ஏற்கனவே ஒருத்தர் பலியாகி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறவர்கள் அல்ல. ஈசாக்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த பொழுது அவன் ஸ்தானத்தில் ஒரு ஆட்டுக்கடா பலியானது. அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்தை பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எனக்காக கல்வாரியிலே ஒரு ஆட்டுக்கடா பலியானது. மோரியா தேசத்திலே பலியிடப்படுமோ? பலியானது. பரியாசத்தின் கேள்வி வருகிறது, உனக்காக பலியிடப்படுமோ? இனி ஒரு பலி எனக்கு தேவையில்லை பிசாசே. எனக்காக ஒரு பலி கல்வாரியில் 2000 வருடங்களுக்கு முன்பதாக தேவன் ஏற்கனவே எனக்காக ஒரு பலியை ஏற்படுத்தி நிறைவேற்றி முடித்து விட்டார். இனி எனக்கு ஒரு பலி தேவையில்லை. பலியிடுவார்களோ? தேவன் சொல்கிறார், நான் குறித்த இடத்தில் நீ போய் பலியிடு. என்ன தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நான் தீர்மானித்த பலியை யாராலும் தடுக்க முடியாது என்று தேவன் சொல்கிறார். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்கி வா. எப்படியாவது இயேசு பலியாகி விடக்கூடாது, இப்படியாகிலும் இயேசுவை வஞ்சிக்க முடியுமா என்று பிசாசு பார்க்கிறார். ஆனால் இயேசு பிசாசினிடத்தில் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை, நான் தேவனுடைய குமாரன் என்று. ஆகவே அவர் மரணத்தை சந்தித்தார். அவருக்கு தெரியும், மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை நம்முடைய மரணத்தினால் அழிக்க வேண்டும் என்பது பிசாசின் சித்தம். ஆகவே அவர் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார் கல்வாரி சிலுவையிலே. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் நஷ்டங்கள், சில வேளைகளில் வேதனைகள், சில வேளைகளில் பலவிதமான சோதனைகள், சில வேளைகளில் துக்கங்கள், கண்ணீர்கள் வரும் பொழுது நீ ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவ சித்தம் நிறைவேறுகிறதற்கு இவைகளெல்லாம் ஒரு வழி. ஆம் பிரியமானவர்களே, பலியிடப்படுமோ என்று பரியாசம் பண்ணின இடத்தில் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாகவே ஒரு பலி செலுத்தப்பட்டு விட்டது. அது ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா பலியானது. அதற்கு பிறகு சன்பல்லாத்தின் இந்த பரியாசத்துக்கு பிறகு பல 100 வருடங்களுக்கு பிறகு அதே இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியானார். அவனுடைய கேள்வி, இயேசு பலியாவாரா? சன்பல்லாத்தின் மூலமாக பிசாசு ஒரு பெரிய வஞ்சக கேள்வியை வைக்கிறான். பலியிடுவார்களோ? நிச்சயமாக அந்த இடத்தில், அதே எருசலேமில் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நகேமியாவுக்கு பிறகு பல 100 வருடங்களுக்கு பிறகு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியானாரே. அப்படியானால் பிசாசின் கேள்வி
தோற்று போனது, பிசாசின் பரியாசம் தோற்று போனது, பிசாசின் பரியாசம் இல்லாமல் போனது. பிரியமானவர்களே, அப்படியானால் இன்றைக்கு நம்மை பார்த்து பரியாசம் பண்ணுகிற வல்லமைகளை தேவன் இல்லாமல் ஆக்குவார், தேவன் நிர்மூலமாக்குவார். அந்த பரியாசத்தின் கேள்விகளுக்கு நிச்சயமாக நம்முடைய தேவன் பதிலளிப்பார் என்கிறதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நான்காவதாக, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலையை ஒரே நாளில் முடித்து விடுவார்களோ? உங்க வேலை செய்யறத பார்த்தா என்னமோ இன்னைக்கே எல்லாம் முடிச்சிடுற மாதிரி ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யறானுங்க. பிரியமானவர்களே, தேவன் நினைத்தால் முடியாததையும் முடிய வைக்கிற தேவன். அவரால் முடிய வைக்க முடியும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆம் பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இயேசு சொல்கிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை நான் 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன். ஆவிக்குரிய பிரகாரமாய் அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னாலும் அது ஒரு தீர்க்க தரிசனம் என்கிறதை யாரும் மறந்துவிடக் கூடாது. எருசலேம் இடிக்கப்பட்டு விட்டது, எருசலேமின் ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு அந்த இடம் அசுத்தமாக்கப்பட்டு மசூதியாயிருக்கிறது. ஆனால் உபத்திரவ காலத்தில் 3 நாளில் மசூதி தகர்க்கப்பட்டு அந்த இடத்தில் எருசலேம் திரும்பவும் கட்டப்படும். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே ஆலயம் கட்டுகிறதற்கு எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எப்படி 3 நாள்ல கட்ட முடியும்? அதுதான் நவீன தொழில்நுட்பம். பிரியமானவர்களே, அன்றைக்கு சாலமோன் கட்டினது போல பல வருடங்கள் கட்டப்பட போகிறதில்லை. 3 நாட்களில் எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிறதற்கு இன்றைக்கு தேவையான எல்லா காரியத்தையும் இஸ்ரேல் தேசத்திலே இஸ்ரேல் அரசாங்கமானது ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஒரு நாளில் கட்டி முடிப்பார்களோ? ஆம் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நடக்க பல வருஷங்களா நடக்க முடியாதத ஆண்டவர் நினைச்சா ஒரு நாளில ஒரு இமைப்பொழுதுல நடக்க வைக்க முடியும். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்தால், நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினால், சத்துருவின் சக்கந்த வார்த்தைகளுக்கு, பரியாச வார்த்தைகளுக்கு உங்கள் செவிகளை அடைத்தால், சாத்தியமில்லாதவைகளை சாத்தியமாக்குகிற கர்த்தர் நம்முடைய தேவன். ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ? 5வது, சன்பல்லாத்துடைய கடைசி பரியாசம் என்னவா? மண்மேடுகளாகி போன கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ? சாலமோனுடைய ஆலயம் கட்டி பணிதீர்க்கப்பட்ட கற்களால் கட்டி கேதுரு பலகைகளால் மூடப்பட்டு பொன் தகடால் அது மறைக்கப்பட்டிருந்த அந்த ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு மண்மேடாகிவிட்டது. இப்ப சன்பல்லாத் கேட்கிறான், மண்மேடுகளாகி போன கற்களுக்கு, தீக்கிரையாக்கப்பட்டு மண்மேடுகளாகி போன கற்களுக்கு, சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளாகி போன கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ? சன்பல்லாத் என்னங்க நினைச்சான்? பிசாசு என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? ஏதோ நீங்களும் நானும் நம்ம சொந்த பலத்துல எல்லாம் செஞ்சிட்டு இருக்க மாதிரி நினைக்கிறான். நிச்சயமாக இல்லை பிரியமானவர்களே. சில நேரம் பிசாசுடைய வார்த்தையை நம்பி நாமும் சோர்ந்து போகிறோம், நாமும் அதையப்பட்டு போய்விடுகிறோம், நாமும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுகிறோம். நாம் தனியாக இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சுட்டரிக்கப்பட்டு மண்மேடுகளாகி போன கற்களுக்கும் உயிர் கொடுக்க வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிறோம், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்க வாழ்க்கையே சாம்பலா போயிருக்கலாம், உங்க நிலைமை, உங்க பிசினஸ், உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் எல்லாம் நஷ்டப்பட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்திற்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, மண்மேடுகளாகி போன கற்களுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உயிர்ப்பிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே இயேசு எருசலேமுக்கு பவனி வருகிறார். வரும்பொழுது பிள்ளைகள் தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று பாடுகிறார்கள். அப்பொழுது பரிசேயர் அதட்டுகிறார், இந்த பிள்ளைகள் பேசாமல் இருக்கும்படி சொல்லும். அப்பொழுது இயேசு சொல்கிறார்,
இந்த பிள்ளைகள் பேசாவிட்டால் கற்கள் என்னை கூப்பிடும், கற்கள் என்னை துதிக்கும். ஆம், கற்களுக்கும் ஜீவன் கொடுக்கிற தேவன், கற்களை உண்டாக்கின தேவனுக்கு கற்களுக்கு வாயை கொடுக்க முடியும், ஜீவனை கொடுக்க முடியும், உயிரை கொடுக்க முடியும். வாயில்லாத கழுதைக்கு கர்த்தர் வாயை கொடுத்து பேச வைக்க கூடுமானால் அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குற கர்த்தர் சுட்டரிக்கப்பட்டு மண்மேடுகளாகி போன கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ? நாம் கொடுக்க முடியாது, ஆனால் நம்முடைய தேவன் கொடுக்க முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் ஜீவனின் அதிபதி. கற்களுக்கும் ஜீவனை கொடுக்க முடியும், கற்களுக்கும் வாய்களை கொடுத்து துதிக்க வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதைத்தான் இயேசு சொல்கிறார். இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் என்னை கூப்பிடும், கல்லுகள் என்னை துதிக்கும் என்று சொல்கிறார். அவ்வளவு அற்புதத்தின் வல்லமையுடைய ஒரு தேவனை நாம் தெய்வமாக பெற்றிருக்கிறது நம்முடைய மிகப்பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, ஆறாவது, அம்மோனியனாகிய தொபியா அவர்கள் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினால் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல்மதில் இடிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தேவன் கட்டுகிற நகரம் அசைவில்லாத ராஜ்யம் என்று சொல்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவினைப்பாய் கட்டப்பட்டு கிறிஸ்துவுக்கு தேவனுக்குள் கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. சகோதரனே, சகோதரியே, உன் ஜீவியத்தில் வருகிற போராட்டம், உங்கள் வாழ்க்கையில் வருகிற நிந்தைகள், உங்கள் வாழ்க்கையில் வருகிற பரியாசங்களை நீங்கள் பார்க்கவும் வேண்டாம், செவி கொடுக்கவும் வேண்டாம். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும், உங்களால் கூடாதது தேவனால் கூடும், என்னால் கூடாதது தேவனால் கூடும், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் கூடும். நம்முடைய கண்கள் சத்துருக்களின் மேல் இருக்க வேண்டாம், நம்முடைய கண்கள் அழைத்த தேவன் மேல் இருக்கட்டும். அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்த்தால் அதைரியப்பட மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், அவிசுவாசப்பட மாட்டோம், பின்வாங்கி போக மாட்டோம். மாறாக சத்துருக்களின் பரியாசத்தை ஜெயமாய் நம்முடைய கர்த்தர் மாற்றுவார். பிரியமானவர்களே, கடைசியில் என்ன நடந்தது? யூத ஜனங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் எழும்பினார்கள். ஒரு யூதாவோவெனில் ஒரே மனுஷனை போல எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தின் மதில் சுவரை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே சத்துருவின் பரியாசத்துக்கு செவி கொடுக்க வேண்டாம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடத்திற்கு நாம் வருவோம். சத்துரு என்ன பரியாசம் பண்ணினாலும் கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுகிறது. அற்பமான யூதர் என்று சொல்லும் பொழுது ராஜரீக ஆசாரிய கூட்டம், சொந்த ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்கிற சத்தம் வெளிப்படுகிறது. இடம் கொடுக்கப்படுமோ என்று ஒரு பரியாசம் வரும் பொழுது இப்பொழுது இடம் கொடு என்ற சத்தம் பரலோகத்தில் இருந்து வருகிறது. பலியிடுவார்களோ என்ற பரியாசம் வரும் பொழுது நான் உனக்கு குறித்த மலைகளில் ஒன்றில் நீ போய் பலியிடு என்கிற ஒரு சத்தம் புறப்படுகிறது. ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ என்கிற பரியாசம் வரும் பொழுது இடித்து போடப்படுகிறவைகளை 3 நாளைக்குள்ளே நான் எழுப்புவேன் என்கிற சத்தம் வருகிறது. மண்மேடுகள் ஆகி போன கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று சொல்லும் பொழுது கற்கள் கூப்பிடும், கற்கள் துதிக்கும், கற்கள் மகிமைப்படுத்தும் என்கிற ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து புறப்படுகிறது. ஒரு நரி ஏறி போனால் கல்மதில் இடிந்து போகும் என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து அசைவில்லாத ராஜ்யத்தை நீங்கள் பெறப் போகிறீர்கள். இசைவினைப்பாய் கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் நீங்கள் கட்டி எழுப்பப்படுகிறீர்கள் என்கிற ஒரு சத்தம் புறப்பட்டு வருகிறது. ஆகவே பயப்பட வேண்டாம், அதைரியப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், அவிசுவாசப்பட வேண்டாம். தைரியப்படுவோம், விசுவாசத்தோடு எழுந்து நிற்போம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மேன்மையாக எண்ணுவோம், அதை கட்டி எழுப்புவோம். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். நம்முடைய கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள என்னுடைய நல்ல பிதாவே, இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்திலுமே ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் தைரியப்படுத்துகிற தேவன், நீர் பலப்படுத்துகிற கர்த்தர், நீர் ஆறுதல் படுத்துகிற தேவன், நீர் அற்புதம் செய்கிற கர்த்தர், சாத்தியமில்லாதவைகளை சாத்தியமாக்குகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர், நீர் செய்ய போற மகத்துவமான காரியங்களுக்காய் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,
உடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகளை எங்களுக்கு தாரும். சத்துருக்களின் பரியாசத்திற்கு எங்களுடைய செவிகளை அடைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும். தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். உடைய தெய்வீக பிரசன்னத்தின் ஆளுகை எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டு நடத்தும். உடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் தொடர்ந்து முன் செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.